விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி செயல் தலைவர் பதவியை ஏற்காமல் ஏதேதோ செய்து கொண்டிருப்பதாகவும் நாளை முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். தலைவர் பொறுப்பையே ஏற்றுக்கலையே. அவர் தனியா அவர் என்ன சொல்றது, செயல் தலைவர் பொறுப்பே ஏற்றுக்காமல் அவரே தலைவர்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப பண்ணி கொடுக்குறாரு. அதனால் அதை பற்றி நான் இப்பொழுது ஏதும் சொல்ல விரும்பவில்லை. ஒரே நிகழ்வுக்காக அந்த நிகழ்வு நடந்ததுனால பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்ததுனால சமூக ஊடகங்கள்ல அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அதிகமான பதிவுகளை வந்து இட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் இணைச்சதா இது அவங்களே பயன்படுத்தி சொல்றாரு. நேற்று வந்து சந்திச்சதுனால சமாதானம் ஏற்பட்டதாக செய்தி நிறைய பேர். அதுதான் பொய்யான செய்திகள், எல்லாம் பொய்யான செய்திகள். பொய் 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 பொய். ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனாருன்ற மாதிரிலாம் ஒரு பதிவுலாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் பொய் 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 பொய். அதுவும் ஒரு திட்டமிட்ட சதி 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 சதி. அதை ஓட்ட சொல்லி அவங்ககிட்ட வந்துருந்தோம். பார்த்தோம் 2 பேர் நின்றுனா அவங்க இப்போ எல்லாம் எங்கே போனாலும் 2-3 கேமராமேன் கூட கூட்டு போகிறாங்க. தலைவர் பொறுப்பையே ஏற்றுக்கலையே. அவர் தனியா அவர் என்ன சொல்றது,